மேட்ச் பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? நிச்சயமா இது வந்து ஒரு 14 கிட்டத்தட்ட 2011க்கு பிறகு அப்கோர்ஸ் 2013ல சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா 14 ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கிறோம். பும்ரா வந்து he has been in a different league. அதாவது அவருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. அது வந்து நிச்சயமா he has been outstanding. அதுவும் ஒரு எக்கானமி ரேட் ஆஃப் less than 5 த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்ங்கிறது வந்து இந்த 176 வரும்போது விராட் கோலி இன்னும் வேகமா ஆடி இருக்கணுமா, இன்னும் என்னது பழைய மாதிரி ஆங்கர் பண்றாரு இன்னிங்ஸ, அந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். the way he held it together. ஒரு வேளை கோலி வந்து ஒரு டோட்டல் வந்து ஒரு 80-90ல அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் 176 வந்திருக்காரு. தோனியோட கேப்டன்சி, ரோஹித்தோட கேப்டன்சி, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? இல்ல, ரோஹித் வந்து ரொம்ப இவால்வ் ஆயிருக்காரு ஒரு கேப்டனா. அது வந்து இட்ஸ் a very positive concept. T20 வர்றவங்க இப்போ ரோஹித்தும் ஓய்வு அறிவிச்சிட்டாரு, விராட்டும் அறிவிச்சிட்டாரு. ஸோ இப்போ இட்ஸ் கோயிங் டு பி அ யங்ஸ்டர்ஸ் டீம். யங்ஸ்டர்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ், அவங்களுக்கு பயம் கிடையாது, அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அவ்வளோ கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஃபியர்லெஸ்ஸா ஆடும்போது ஒரு ஒரு எபிலிட்டி டு அச்சீவ் அ லாட் மோர், அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல அதுல இருந்து மீண்டு வந்து அவருடைய பர்மனன்ட் பிளேஸ் இந்த டீமே ஓரளவுக்கு கொஸ்டின்ல இருக்கு. சோ எதுக்கு வேற யாராவது, ஆமா நிச்சயமா வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க, வேற ஆள் இல்லையா, அவர் என்ன அவர் தான் ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து அப்படி அவுட்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு. ஆனால் அந்த கிரிட்டிக்ஸ்க்கு எல்லாருக்கும் அவர் ஒரு பதில் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் வந்து ஸோ ஐ திங்க் தட் ஹீ ஹாஸ் ஆல்சோ சைலன்ஸ் த கிரிட்டிக்ஸ். அவரை ஹார்திக் பாண்டியானா இந்த மாதிரி தான் இருப்பாரு, திமிர் பிடிச்சு பேசுவாரு, அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அன்ஈவனா இருக்கும், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த மக்களுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்துட்டாரு. ஸோ ஐ திங்க் தட் ஓவரால் நான் சொன்ன மாதிரி இது ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கிரிக்கெட் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு வழியா நீண்ட போராட்டங்களுக்கு அப்புறமா இந்தியா வந்து 20 உலகக்கோப்பை வந்து கைப்பற்றி இருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி சார் பாக்குறீங்க? நேற்று மேட்ச் பாக்குறப்ப எப்படி? நிச்சயமா இது வந்து ஒரு 14 கிட்டத்தட்ட 2011க்கு பிறகு அப்கோர்ஸ் 2013ல சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா 14 ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கிறோம். அண்ட் அவங்க பிளேயர்ஸுக்கே வந்து ஒரு ஃபீலிங் வந்துடும், ஃபைனல்ல வரோம் ஆனா ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் பில்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ நிச்சயமா வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் குட் பி த ஸ்டார்ட் ஆஃப் சம்திங் பிக். அதாவது ஒரு தொடர் வெற்றிகளுக்கு ஒரு துவக்க புள்ளியாக கூட இது அமையலாம். அதுக்கு அப்கோர்ஸ் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த மொமெண்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்களா இந்த கேரி ஆன் பண்றதுக்கு? ஆமா நிச்சயமா. ஏன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அதாவது ஆங்கிலத்துல காட் த மங்கி ஆஃப் த பேக்னு வாங்க. இது வந்து ஒரு சுமையாக இருந்தது. என்னடா இது, ஃபைனலுக்கு போறோம் தோக்குறோம், ஐசிசி இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ வசதி இருக்கு, டாமினேட் பண்றோம் கேம உலக லெவல்ல, ஆனால் ஐசிசி கோப்பைன்னு வரும்போது நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் வந்து இப்ப போயிடுச்சு. அதனால பிளேயர்ஸும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமோட விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சார் நேத்து மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கவனிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்த பிளேயர் யாரு சார் இந்தியாவை பொறுத்து? 3-4 பிளேயர்ஸ்ங்க. அப்கோர்ஸ் நம்ம பும்ரா வந்து he has been in a different league. அதாவது அவருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. அது வந்து நிச்சயமா he has been outstanding. அதுவும் ஒரு எக்கானமி ரேட் ஆஃப் less than 5 த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்ங்கிறது வந்து ஈவன் இது ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்த போட்டினா கூட அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி அடிக்கிறது, இந்த மாதிரி ஸ்கோர் பண்றதெல்லாம் கிடையாது. அப்பவே அது பெரிய விஷயமா இருந்திருக்கும். இப்ப வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். அதனால அவருடைய பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்
எப்போ இந்தியாவுக்கு ஒரு சிக்கலான ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கோ, பால் அவர்கிட்ட போட்டு அவர் டெலிவர் பண்ணுவாருங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுங்கிறது, அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸ் இந்தியாவுக்கு. சோ நிச்சயமா அவரை வந்து நான் அவுட்ஸ்டாண்டிங்கிறது ஒரு ஸ்மால் வேர்ட், அதை விட பெருசா ஏதாவது ஒரு வேர்ட் இருந்தா அதை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, நேற்று போட்டியில ஐ நோ நிறைய பேர் வந்து அந்த 176 வரும்போது விராட் கோலி இன்னும் வேகமா ஆடி இருக்கணுமா, இன்னும் என்னது இது பழைய மாதிரி ஆங்கர் பண்றாரு இன்னிங்ஸ, அந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். பட் அவர் ஒரு சாம்பியன் கிரிக்கெட்டர். அவருக்கு அந்த அந்த இன்னேட் மேட்ச் சென்ஸ் எவ்வளவு போரும், எவ்வளவு தேவைப்படும், எப்படி ஆடணுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பண்ண ஒரு நபர். சோ நிச்சயமா வந்து த வே ஹி ஹெல்ட் இட் டுகெதர். ஒரு வேளை கோலி வந்து ஒரு டோட்டல் வந்து ஒரு 80 90ல அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் 176 வந்திருக்காரு. சோ வந்திருக்காது நிச்சயமா வந்திருக்காது. சோ நிச்சயமா வந்து அந்த சரி, ஆல்வேஸ் ஆர்கியூ பண்ணலாம், மேபி 200க்கு ட்ரை பண்ணிருக்கணுமோ அப்படின்ட்டு. ஆனால் நான் போட்ட ஒரு ஹாஃப் டீசன்ட் ஸ்கோரை தான் எய்ம் பண்றாங்க. ஏன்னா தென்னாப்பிரிக்கா வந்து ஒரு பிரஷர்ல போட்டா அவங்க தாங்க மாட்டாங்கிறது இந்தியாவுக்கு தெரியும். அதனால ஒரு ஹாஃப் டீசன்ட் ஸ்கோர், அதுக்கு கோலி ஆடினது மிகவும் சிறப்பாக இருந்தது. நேற்று அக்ஷர் பட்டேல் அடிச்ச அந்த 47 அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இது. ஹர்ஷ்தீப் போட்டது, ஹார்திக் பாண்டியா போட்டது, அப்கோர்ஸ் சூரியகுமார் யாதவோடைய அந்த கேட்ச். சோ இது எல்லாமே வந்து இட் இஸ் அ டீம். ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட்ல இந்த ஒரு நபரால மட்டும் தான் ஜெயிச்சோம்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம். அப்கோர்ஸ் பும்ரா ஒரு தனி லீக்ல இருந்திருக்காரு, பட் எவ்ரிபடி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். சோ இந்த டீம்ல வந்து பெருமளவுல கான்ட்ரிபியூட் பண்ணாதவங்கன்னு சொல்றதுக்கு 2-3 பேர் தான் இருக்காங்க. பட் அவங்கள சிங்கிள் அவுட் பண்றதுல ஒன்றும் இது கிடையாது. பட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஹஸ் சிப்ட் இன் அட் அ க்ரூஷியல் டைம். எப்போ ஒரு குயிக் விக்கெட் தேவையோ, இல்ல ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஸ்பெல் தேவையோ, இல்ல ஒரு 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 குவிக் 25-30 அடிக்க வேண்டிய அவசியம் இருந்ததோ, யாராவது ஒருத்தர் வந்து புட் தேர் ஹேண்ட்ஸ் அப். ஸோ அமேசிங். என்னன்னா எனக்கு திருப்தி அளித்த விஷயம் வந்து இது ஒரு டீம் எஃபர்ட் அண்ட் ஒரு டீம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடணும். சார், இப்ப நீங்க கிரிக்கெட்ட நீண்ட காலம் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு பிரஷர்ல தள்ளிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மீண்டு வர மாட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கால நிறைய மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ் இருக்காங்க, பிக் பிளேயர்ஸ் இருந்தாலும் கூட ஏன் அது மாதிரியான பிரஷர் அவங்க இன்ன வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியல? அதுக்கு என்ன காரணம்? அது இட் ஹேப்பன்ஸ் டு எனி டீம். வின்னிங் வந்து அவங்க ஹேபிட்டா மாத்தல. ஒரு டீமுக்கு வின்னிங் இப்போ ஒரு காலத்துல வெஸ்ட் இண்டீஸ் 70s ஏர்லி 80s எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு வருஷத்துல ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் தான் தோப்பாங்க. அது என்ன ஃபார்மேட்டா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு 4 மேட்ச் 5 மேட்ச் மேல தோக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா அதே கதியில அதே நிலைமையில இருந்தாங்க. ஒரு ஸ்டீவாவுடைய அணியா இருக்கட்டும், ரிக்கி பாண்டிங்கா இருக்கட்டும், எங்க போனாலும் அவங்க தான் ஃபேவரட். ஓகே, எப்பாவது ஒரு வாட்டி தோப்பாங்க, பட் கிட்டத்தட்ட ஒரு 80% அவங்க ஜெயிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். சோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்ல. ஏன்னா ஒரு 2 பெரிய டோர்னமெண்ட் ஆடி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த அந்த இது வந்திருக்கும். ஏன்னா இதை போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம், இப்போ டேவிட் மில்லர் மேக்ஸிமம் இன்னும் 2 வருஷம் ஆட முடியும், நியரிங் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். குவிண்டன் டிகாக் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு டீம். நிச்சயமா இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு நேற்று மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த கிளாசன் விட்டுருந்தா அது வைடு, அவர் சேஸ் பண்ணி அவுட் ஆன பால் விட்டுருந்தா அது வைடு. பட் இன்னைக்கு ஹைண்ட் சைட்ல எதை வேணா சொல்லிட்டு போலாம், ஏன் அதை தொட்டாரு, இன்னும் 30 ரன் 30 பால்ல தானே தேவை, சிங்கிளாவே எடுத்திருக்கலாமே, எதுக்கு ஒயிட் பால சேஸ் பண்ண, இதெல்லாமே இருக்கு. பட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த பிரஷர். இது வந்து கிளாசனுக்கு தெரியாதா 30 ரன் 30 பால்ல அடிக்கணுங்கிறது, சிங்கிள் அடிச்சு கடைசி ஓவர்லயோ அதுக்கு முன் ஓவர்லயோ பவுண்டரிக்கு ட்ரை பண்ணலான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா பிரஷர் இருக்கும் போது நம்ம நார்மல் ரியாக்ஷனை விட சில தவறுகளை நம்ம செய்யறோம். அதுதான் அவர் செஞ்சாரு. இல்ல அதுக்கு என்ன சார் பண்ணணும்? இப்ப ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னா ஒரு பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன் நம்ம சொல்றோம், டியூப்ளிசிஸ் சொல்றோம், டெல் ஸ்டெயின்னா பயங்கரமான ஒரு பவுலர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இத்தனை பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. நேத்து மேட்ச்ல நிறைய ரபடா மாதிரி நோர்க்கியா மாதிரியான பவுலர்ஸ் இருந்தாலும் கூட அவங்க ஒரு பிக் மேட்ச் அப்படின்னு வரப்ப கோட்டை விடுறாங்கல்ல, அந்த பிரஷரை வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்கல்ல. அதுக்கு மென்டலா அவங்க எதாவது ப்ரிப்பேர் ஆகணுமா? இல்ல, இட்ஸ் அ மென்டல் திங். இது வந்து ஸ்கில் வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸ்கில் வந்து அதுவும் இந்த மாதிரி பிளேயர்ஸ், நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலகட்டத்துல டிவிலியர்ஸ் இருந்தாரு, டூப்ளசி இருந்தாரு, டேல் ஸ்டெயின் இருந்தாரு, ஜாக் கேலிஸ் இருந்தாரு, அவங்க எல்லாம்
லெஜெண்டரி பிளேயர்ஸ். இவங்க வந்து ஒரு சுமார் பிளேயரு, அதனால அவங்களால ஜெயிக்க முடியலன்னு இல்லை. தெர் இஸ் அ மென்டல் இஷ்யூ. அதை வந்து அவங்களால சர்மவுண்ட் பண்ண முடியல. நேத்து 30 பால்ல 30 ரன்னுங்கிறது, அதுவும் 6 விக்கெட் கையில வச்சுக்கிட்டு 80% ஆஃப் டீம்ஸ் would have won. அங்கதான் அந்த பிரஷர். சோ நேத்து வந்து தென்னாப்பிரிக்கா தோத்தது வந்து அதுக்கப்புறம் கூட இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டே ஆடல. இப்போ மில்லர் வந்து அந்த சிங்கிள் எடுத்து யான்சனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. இப்போ நம்ம கேட்கலாம், ஏங்க 5 விக்கெட் போயிருக்கு, நம்பர் 7 பேட்ஸ்மேனை போய் ஒரு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா? ஆனா அது பும்ரா. அது பும்ரா பவுலிங் அதுதான். சோ மேபி மில்லர் அந்த சிங்கிள் எடுத்திருக்காம அவரே பும்ராவை பிளே அவுட் பண்ணியிருந்தா மேபி ஆன்சனுக்கு எதிர் சைட்ல மாட்டிருக்கும் ஒரு ஷாட் 2 ஷாட். இதெல்லாம் வந்து இன்னைக்கு இப்ப பேசுறது ரொம்ப ஈஸி. பட் அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல அவர் என்ன பார்த்திருப்பாரு, 2 பால் 3 பால் டாட் பால் ஆயிடுச்சு, சரி இப்போது ஒரு சிங்கிள் வருது எடுத்து விடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆல் ஆஃப் தட் இஸ் வாட் த பிரஷர் டஸ் டு யூ. ஸோ அதனாலதான் தென்னாப்பிரிக்கா அந்த மவுண்டனை கிளைம் பண்றதுக்கு ஒரு மென்டல் மவுண்டன் தானே தவிர அது ஒரு பிசிக்கல் மவுண்டனே கிடையாது. அவங்களுக்கு இல்லாத டேலண்ட் இல்ல, அவங்களுக்கு இல்லாத கேப்பபிலிட்டிஸ் இல்ல. அந்த பிரஷரை ஹேண்டில் பண்றதுல அவங்களுக்கு நமக்கு கூட பலமுறை அந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ சென்ற வாட்டி ஃபைனல் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா ஓடிஐ ஃபைனல் போன வருஷம் என்ன ஆச்சு. ஸோ அதனால அது வந்து நம்ம சொந்த மண்ணில் வேற. ஸோ அதனால இந்த பிரஷர் ஹேண்ட்லிங்கிறது இஸ் அன் ஆர்ட். அது சில டீம்ஸ் அதை வந்து கான்கர் பண்றாங்க, சிலரால அதை கான்கர் பண்ண முடியும். சார், தோனியோட கேப்டன்சி, ரோஹித்தோட கேப்டன்சி, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சார் பாக்குறீங்க? இல்ல, ரோஹித் வந்து ரொம்ப இவால்வ் ஆயிருக்காரு ஒரு கேப்டனா. நீங்க முன்னாடி ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரோஹித் முதல்ல கேப்டன் ஆகும்போது சம்டைம்ஸ் ஒரு இரிட்டேஷன், ஏதாவது ஒரு ஃபீல்டர் கேட்ச டிராப் பண்ணாலும் இதுவோ ஒரு இரிட்டேஷன் அவர் முகத்துல தெரியும். ஆனா மெச்சூர் ஆயிட்டார். மெச்சூரிட்டி அண்ட் தி எபிலிட்டி டு டேக் த டீம் அலாங். இப்ப எல்லாருமே வந்து எனக்கு இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து பெரும்பாலான போட்டிகள், அப்கோர்ஸ் வந்து சிலதெல்லாம் லோ ஸ்கோரிங் மேட்சஸ், அதனால அது ஃபுல்லா அது பிளான் பண்ணி தான் பண்ணாங்கன்னு இல்லை. பட் இந்த கான்செப்ட் ஆஃப் ஒரு 4 பிளேயர் 5 பிளேயர் 30 35 30 35 வேகமா அடிச்சுட்டு போறது, அது வந்து இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் கான்செப்ட். T20ல நீங்க ஒரு ஆளு நின்று 15 ஓவர் ஆடணும், எல்லாரும் அவரை சுத்தி விளையாடுவாங்க. அதுதான் ட்ரெடிஷனல் T20 திங்கிங். ஒரு எண்டுக்கு யாராவது ஒருத்தர் ஸ்டெடியா ஆடிட்டு இருப்பாங்க, சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி மேபி ஒரு 2 அக்கேஷனல் பவுண்டரி, இன்னொரு சைட்ல தடால் படால் அடிப்பாங்க. பட் அதை மாத்தி 2 சைட்லயும் அடிக்க விட்டு ஒரு 30 அவுட் ஆனா பரவாயில்ல, அடுத்தவர் வந்து அவர் ஒரு 30 அடிப்பாரு வேகமா. ஸோ அந்த கல்ச்சர் இந்த டோர்னமெண்ட்ல நம்ம பார்த்தோம். அது ஒரே விதிவிலக்கு நேத்து போட்டி, வேர் விராட் ஹேட் டு பிளே ஆங்கர். அவர் ஆங்கர் ஆடிலன்னா அந்த ஸ்கோர் வந்திருக்காது. ஸோ நிச்சயமா வந்து அந்த ஸ்டைல். அண்ட் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வர்றவங்க. இப்போ ரோஹித்தும் ஓய்வு அறிவிச்சிட்டாரு, விராட்டும் அறிவிச்சிட்டாரு. ஸோ இப்போ இட்ஸ் கோயிங் டு பி அ யங்ஸ்டர்ஸ் டீம். யங்ஸ்டர்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ், அவங்களுக்கு பயம் கிடையாது, அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அவ்வளவு கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஃபியர்லெஸ்ஸா ஆடும்போது ஒரு ஒரு எபிலிட்டி டு அச்சீவ் அ லாட் மோர், அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த ரிட்டையர்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? 2 சகாப்தங்கள், விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேரும் ரொம்ப அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்களுடைய டெஸ்ட் கேரியருக்கும் ஓடிஐ கேரியருக்கும் அதை நீட்டிப்பதற்கு அது உதவும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு 36 வயசு ஆகுது. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 years அவங்களால அட் திஸ் லெவல் கண்டினியூ பண்ண முடியும். அப்கோர்ஸ் விராட்டுக்கு இருக்கிற ஃபிட்னஸ்க்கு ஈஸியா 40க்கு மேல ஆடலாம். ஸோ அது வந்து அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ்க்கு ஆடலாம். பட் ஜென்ரலா இட் இஸ் நாட் ஜஸ்ட் த பிசிக்கல் ஃபிட்னஸ், இட்ஸ் ஆல்சோ த மென்டல் இது, அதாவது எந்தூசியாசம். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஸ்டேஜ்ல நிறைய கிரிக்கெட்டர் சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் காலையில எழுந்தங்க அன்னைக்குதான் டக்குன்னு அடிச்சிச்சு, ஓஹோ ஓய்வு பெறணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு தே நோ வென் இட் இஸ் அ டைம் டு இது. அண்ட் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திஸ் இஸ் த அல்டிமேட் ட்ரீம். ஒரு கிரிக்கெட்டருக்கு வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சுட்டு, அதுவும் ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பண்ணி அந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொடுத்துட்டு ரிட்டையர் ஆகுதுங்கிறது வந்து பர்ஃபெக்ட் டைம். இதை விட உங்களுக்கு நல்ல டைமிங் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ 2 பேருமே ஐ திங்க் தேவ் டேக்கன் த ரைட் டிசிஷன். 2 பேருமே அவங்க சொல்லியிருக்காங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு
கொடுக்கணும். நிறைய போட்டி போட்டி பயங்கர டைட்டா இருக்கு. எவ்வளவு பேர் இருக்காங்க வரதுக்கு? இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங் எல்லாம் வாய்ப்பே கிடைக்காம தானே உட்கார்ந்து இருக்காங்க. இஷான் கிஷன் எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க, சஞ்சு சாம்சன். சோ அதனால இப்போ ஜிம்பாப்வேக்கு ஒரு அணி அனுப்புறாங்க, எல்லாம் இளைஞர்கள். ஸோ திஸ் இஸ் தி அப்ரோச். அப்பதான் நீங்க இன்னொரு 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள இவங்க எல்லாம் சீனியர் டீமுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு. எக்ஸ்பீரியன்ஸ் 18 அனுபவமும் வரும். எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார், முக்கியமா ராகுல் டிராவிட்டோட அந்த கோச்சிங் பத்தி நம்ம பேசியே ஆகணும் சார். கிட்டத்தட்ட நிறைய மேட்ச் ஃபைனல்ல போயிட்டு நம்ம தோத்ததுக்கு அப்புறமும் கூட அவர் வந்து டீமை வந்து வழி நடத்தின விதமாகட்டும், டீமுக்குள்ள வந்து எல்லாரும் ஒரு அவங்களோட ரோல் என்ன அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தினதாகட்டும், இதை எப்படி சார் பாக்குறீங்க? ராகுல் டிராவிட் இந்த இந்தியன் டீமோட கோச்சா அவர் என்ன பங்களிப்பு கொடுத்தாரு, என்ன வித்தியாசம் பண்ணிருக்காரு பாக்குறீங்க சார்? இல்ல, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் ராகுல் டிராவிட் பிளே பண்ணிருக்காரு. ஒண்ணு வந்து அவர் ஸ்டேச்சர் அவ்வளவு உயரம். சோ யாருமே வந்து ராகுல் டிராவிடுக்கு என்ன தெரியும், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் லெஜெண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். ரெண்டாவது அவருடைய அணுகுமுறை. சோ ராகுல் டிராவிடோட பிரச்சனை இருந்துச்சு, முறைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு செய்தி வந்ததே கிடையாது. ரீசன்ட் அவர் கோச் ஆனது பிறகு யார் எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் அவரை பத்தி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. மூணாவது அவருடைய நேச்சர் காம். எப்படி தோனி ஃபீல்ட்ல அவ்வளவு காமா இருந்து ஒரு டீமை நடத்துறாரோ அதே மாதிரி ஆஃப் த ஃபீல்ட் ஒரு மேனேஜர்னுடைய அந்த டெமினர் இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய சக்சஸ் ஹஸ் கம் அண்டர் பிளேயர்ஸ் கோச்சஸ் ஹூ ஹவ் பீன் காம். கேரி கஸ்டனா இருக்கட்டும், ஜான் ரைட்டா இருக்கட்டும், இப்போ ராகுல் டிராவிடா இருக்கட்டும், எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு காம் கோச் இருக்கும்போது உங்க சான்சஸ் ஆஃப் சக்சஸ் வந்து டெஃபினட்டா இட் இம்ப்ரூவ்ஸ். சோ இப்ப அடுத்தது யார் வரப்போறாங்கிறது ஒரு கேள்விக்குறி. கௌதம் கம்பீருங்கிறாங்க, அது எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் எமோஷனல் பர்சன். அக்ரெசிவ்ங்கிறது வேற, எமோஷனல் பர்சன். சோ ஸ்ட்ராங் வெறுப்புகள் இருக்கக்கூடியவர். சோ அதனால அது எப்படி போகுங்கிறது எனக்கு ஐ டோன்ட் நோ. பட் பிசிசிஐ இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. பட் ராகுல் டிராவிட், I mean again he's had a wonderful time as the manager and coach of the team, sorry. And I think that அடுத்தது அவர் என்ன எங்க போவாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். வெதர் ஐபிஎல் டீம் ஏதாவது ஒரு அட்வைசர் மாதிரி வருவாரா, இல்ல கோச்சிங் பூட்ஸே ஹேங் அப் பண்ண போறாரா. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஜூனியர் டீமுக்கு கோச்சா இருந்தாரு. கோச்சா இருந்துட்டு தான் இந்த சீனியர் டீமுக்கு வந்தாரு. சோ இப்போ என்ன அடுத்த கட்டமா அவர் என்ன பண்ணுவாருங்கிறதுல நிறைய கியூரியாசிட்டி இருக்கு. lot of people are waiting to see what role Rahul Dravid would like to take up. சார், இதை இறுதியா ஒண்ணு பேசுவோம் நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியாவோட ரோல் இந்த T20 பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் கம்பேர் பண்ணி அவரை பேசினாங்க. அவருக்கு நல்ல ஐபிஎல் அமையல, பர்சனலாவும் நிறைய இஷ்யூ இருந்துச்சு. பட் இந்த T20 அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றப்ப அவருக்கு கொடுத்த அந்த பேட்டி அப்படின்றது இருக்குல்ல சார், அது ரொம்ப எமோஷனலா நிறைய பேருக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதை ஒரு விமர்சகரா? ஹர்திக் பாண்டியாவோட இந்த எழுச்சி அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து ஐபிஎல் போது அவங்க ஃபேன்ஸே அவங்க பூ பண்ணது தப்பு. நீங்க ஒரு பிளேயரை சப்போர்ட் பண்றதுங்கிறது ஓகே, பட் இன்னொரு பிளேயரை நீங்க உங்க டீம்ல ஆடுற பிளேயரே நீங்க பூ பண்ணாக்க அது வந்து அவ்வளவு சரியாக இருக்காது. ரோஹித் சர்மாவுக்கு செய்யப்பட்டது அநீதியான அநீதி, அதுல டவுட்டே கிடையாது. பட் ஆஸ் அ டீம் they have to, the fans should back the team. சோ இந்த மாதிரி ஒரு 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 சிச்சுவேஷன்ல அதுல இருந்து மீண்டு வந்து அவருடைய பர்மனன்ட் பிளேஸ் இந்த டீமே ஓரளவுக்கு குவெஸ்டன்ல இருந்தது. சோ எதுக்கு வேற யாராவது, ஆமா நிச்சயமா வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க, வேற ஆள் இல்லையா, அவர் என்ன அவர்தான் ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து அப்படி அவுட்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு. ஆனால் அந்த கிரிட்டிக்ஸ்க்கு எல்லாருக்கும் அவர் ஒரு பதில் கொடுத்துட்டாரு. நேத்து அதாவது சம்டைம்ஸ் வந்து சூப்பரா போலிங் போட்டு விக்கெட்டே கிடைக்காம இருக்கும், சம்டைம்ஸ் சுமாரா போலிங் போட்டு நிறைய விக்கெட் கிடைக்கும். சோ நேத்து வந்து அந்த கிளாஸனை டிஸ்மிஸ் பண்ண பால் கிட்டத்தட்ட ஒரு வைடு. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அது அவருடைய விக்கெட், ஹார்திகோடைய விக்கெட். அது டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட்ஸ், அது டவுட்டே கிடையாது. அதே மாதிரி டேவிட் மில்லர் அதை வந்து வாட் எவர் இட் இஸ், நினைச்சோம் சார். ஆமா
பட் என்னன்னாக்கா Hardik with the bat has also done well. I won't say only with the ball. With the bat has also consistently performed. 30 இருக்கட்டும் 40 இருக்கட்டும் குவிக்கா அந்த டைம்ல அடிக்கிறது, கடைசி லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த கேம் ஒரு 2-3 சிக்ஸஸ் குவிக்கா அடிக்கிறது, அதெல்லாம் வந்து ஸோ ஐ திங்க் தட் ஹீ ஹாஸ் ஆல்சோ சைலன்ஸ் த கிரிட்டிக்ஸ். அவரை ஹார்திக் பாண்டியானா இந்த மாதிரி தான் இருப்பாரு, திமிர் பிடிச்சு பேசுவாரு, அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அன்ஈவனா இருக்கும், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த மக்களுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்துட்டாரு. ஸோ ஐ திங்க் தட் ஓவரால் நான் சொன்ன மாதிரி இது ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸுங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்குவாட்ல 11 பிளேயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 பிளேயர்ஸ் ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் கன்சிஸ்டன்ட்லி. எங்கேயாவது ஒரு கேம்ல ஒரு 2 கேம் 3 கேம்லயாவது அவங்க கான்ட்ரிபியூஷன் சிக்னிஃபிகண்டா இருந்தது. ஸோ தேர்ஃபோர் ஐ திங்க் இட்ஸ் அ ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். பட் இதுல இருந்து பில்ட் பண்ணணும். முடிஞ்சு போச்சு. ஆமா, அடுத்தது தொடர்ந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் டாமினண்டா கிரிக்கெட்ல இருக்க, எப்படி ஒரு காலத்துல வெஸ்ட் இண்டீஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவும் இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு டாமினன்ஸ் நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சிக்கணும். அதுதான் ஒரு சாம்பியன் சைடு. ஒரு சைடு நினைவுவச்சுக்கிறாங்க, அந்த ராஜ்யத்தை நிலைநாட்டணும்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு கன்சிஸ்டன்டா இதுதான் பெஸ்ட் டீமுங்க கிரிக்கெட் உலகத்துல, இவங்கதான் பெஸ்ட் டீம். ஒரு 10 வருஷம் அந்த டாமினன்ஸ் இருக்கணும். அதுதான் நம்ம அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக இருக்கும். சார், இறுதியா ஒரு கேள்வி. இப்ப ரோஹித்தோட கேப்டன்சி T20ல இருந்து அவரு செட் டவுன் பண்ணிருக்கிறது அப்படின்றது, இந்த இடத்தை யார் சார் நிரப்புவான்னு கரெக்டா இருக்கும். சேம் டைம் விராட் கோலியோட அந்த இடம் அப்படின்றது T20ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த பிளேயர் உங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு நீங்க மனசார நினைக்கக்கூடிய பிளேயர் அப்படி யாரா இருக்காங்களா? இல்ல, இப்போ டெக்னிக்கலா பார்த்தா 2 ஓபனர்ஸுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுல ஏற்கனவே யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ உங்களுக்கு நீங்க செகண்ட் ஓபனர் யாரு, உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்காங்க. சுப்மன் கில் இருக்காரு, இஷான் கிஷன் இருக்காரு, சோ நிறைய பேர். சோ தேர் இஸ் நோ ஷார்டேஜ் ஆஃப் பீப்புள். சோ நீங்க உதாரணத்துக்கு ஜெய்ஸ்வால் அண்ட் கில் வில் ஆல்சோ பி அ குட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அஃப்கோர்ஸ் யூ கான்ட் கம்பேர் தெம் டு ரோஹித் அண்ட் விராட், பட் அட்லீஸ்ட் தே வில் பி குட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஃபார் தெம். அவங்க ரிட்டையர் ஆனப்புறம் அடுத்த கட்டம் வரதுக்கு இவங்க நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்ஸா இருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இஷான் கிஷன் இப்போ அந்த போர்டோட ஏதோ தகராறுன்னு சொல்லி அவரை இனிமே செலக்ட் பண்றது இல்லைங்கிற மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு. பட் அது மாறலாம். சோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கறத போதான் பார்க்கணும். அடுத்த T20 கேப்டன் யாரு சார் இருப்பா? ஒரு பாசிபிலிட்டி வந்து ஹார்திக் பாண்டியா. அது வந்து டெஃபினட்டா ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே IPL-ல டீம் கேப்டனா இருக்காரு. அஃப்கோர்ஸ் இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸுக்கு சரியா போல, அது வேற விஷயம். பட் he led Gujarat Titans to a title also in the IPL. And அவரை விட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டீம்ல கன்சிஸ்டன்டா கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸோட அஃப்கோர்ஸ் ரிஷப் பந்த் இருக்காரு. பட் ரிஷப் பந்த் வந்து எந்த அளவுக்கு he will step upங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ my gut feel is potentially Hardik Pandya could be a potential choice. பும்ராவுக்கு கேப்டன்சி கொடுத்து இப்போ அவருக்கு ப்ரெஷர் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இட் டசன்ட், ஐ மீன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இஸ் சோ குட் தட் அவரை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இப்போதைக்கு. ஸோ கேப்டன்சி ஆள் இருக்காங்க, தே வில் ஸ்டெப் அப். அண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த 2 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா யூ கோயிங் டு ரீப்ளேஸ் வித் மேபி கில் அண்ட் ஜெய்ஸ்வால். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது டீம் வில் ஸ்டில் பி அ ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா இந்திய டீம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கையும் நீங்க சொன்னீங்க. நேரம் கொடுத்த மிக நன்றி. தேங்க்யூ. நன்றி.